ஹாய். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் கிரேவி காடை மசாலா செய்யலாம் வாங்க. ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். காடை மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்ப வெங்காயம் இதுல வதங்கிடுச்சு மட்டன் கிரேவிக்கு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். காடை மசாலாவுக்கு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். காடை மசாலாவுக்கு சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போய் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தனி மிளகாய் தூள் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் எல்லாம் போட்டதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதாக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். காடை மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். காடை மசாலாவுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காடையை வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை இப்ப போட்டுக்கலாம். இப்ப காடை மசாலா வேகிறதுக்கு தண்ணி விட்டு மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் கசகசா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் ஊத்திக்கலாம். இப்ப மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபைனலா வந்துட்டு கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும். அவ்வளவுதாங்க, மட்டன் குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு. காடை மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். வந்துட்டு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளவுதான், இன்னையோட மட்டன் கிரேவியும் காடை மசாலாவும் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.